ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேமா ரிப்போர்ட். கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியை திருப்பி போட்ட ஒரு ரிப்போர்ட் தான் இந்த ஹேமா ரிப்போர்ட். பொதுவா சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் பார்த்திருப்போம். இப்போ இதுதான் மலையாள திரையுலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்னு சொல்லி பொறுப்புல இருக்கிற பலரையும் மிரள வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கள ராஜினாமாவும் செய்ய வச்சிருக்கு. அப்படி அந்த ஹேமா ரிப்போர்ட்ல என்ன வெளிவந்திருக்கு, அப்படி என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வெளியே இருக்க இந்த ஹேமா ஆணையத்தோட அறிக்கை கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியில நடக்கிற பாலியல் ரீதியான சுரண்டல்கள் பத்தி பெரிய விவாத பொருளாயிருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மீ டூ அப்படின்ற விஷயம் பெரிய பேசு பொருளா இருந்திருக்கு. அதை தொடர்ந்து பெண்களுக்கான திரையுலகத்தில் நடக்கிற பாலியல் சீண்டல்களை அம்பலப்படுத்தியிருக்கு இந்த ஹேமா ரிப்போர்ட். 2017 மலையாள நடிகை ஒருத்தர் கடத்தப்பட்டு அவங்கள பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கின சம்பவம் கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியை பெரிய அதிர்ச்சிக்கு உண்டு பண்ணுச்சு. இந்த சம்பவத்துல ஆக்டர் திலீப் குமாரும் சம்பந்தப்பட்டு இருப்பதாக பேசப்பட்டு வந்துச்சு. சம்பவத்துக்கு அப்புறம் மலையாள நடிகர் சங்கமான அம்மா சங்கத்து மேல நம்பிக்கை இல்லாம நடிகைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்ற சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மலையாள இண்டஸ்ட்ரியில நடக்கிற பாலியல் ரீதியான பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் அம்பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. திரைத்துறையில நடக்கிற இந்த பாலியல் சீண்டல்களை விசாரிக்க ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கையும் வச்சாங்க. விசாரணை தொடங்கின இவங்களுக்கு இது பெரிய சவாலாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பல நடிகைகள் விசாரணை ஆணையத்துல சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினதாகவும், இன்னும் பல நடிகைகள் ஸ்டேட் விட் ஸ்டேட் போனதாகவும் வெளியாயிருக்கு. அப்பவும் விடாம அவங்களை தேடி கண்டுபிடிச்சு விசாரித்து உறுதியான ஆதாரங்களை விசாரணைக்குழு திருட்டி இருக்கு. இது மூலியமா 300 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையை 2019 டிசம்பர் 31 அன்னைக்கு கேரளா சிஎம் பினராயி விஜயன் கிட்ட சப்மிட் பண்ணாங்க. இதுல மலையாளத்தோட முன்னணி நடிகர்கள் பலரோட பெயர் அடிபடுறதா சொல்றாங்க. இவ்வளவு நெருக்கடி மத்தியில நிறைய செலவு செஞ்சு உருவாக்கப்பட்ட இந்த அறிக்கையை வெளியிடாம கேரள அரசு கிடப்புல போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் WCCன்னு சொல்லப்படுற கேரளா நடிகர் சங்கம், RTI மற்றும் நீதிமன்ற தலையீட்டுக்கு அப்புறம் 87 பக்கங்களை நீக்கப்பட்டு இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட கேரளா கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ அது மட்டும் இல்லாம கேரளா கவர்மெண்டோட பண்பாட்டுத்துறை அமைச்சர் இந்த அறிக்கையை முழுசா படிக்கலன்னு சொன்னது பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. இந்த ரிப்போர்ட்டை பத்தி சீனியர் ஆக்டர்ஸான மம்முட்டி அண்ட் மோகன்லால் உட்பட பலர் எதுவும் பேசாம அவாய்ட் பண்ணிட்டாங்க. மேலும் WCC நடிகைகள் சங்கத்திற்கு ஒரு அதிருப்தியாவே இருந்துச்சு. அம்மா செயலாளரான நடிகர் சித்திக் இது எல்லா துறையிலும் நடக்கிறது தான் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில நடிகர் சித்திக் தன்கிட்ட தவறா நடந்துகிட்டாரு, ஒரு ரூம்ல பூட்டி அருவருக்கத்தக்க செயலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ரேவதி சம்பத் பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த வகையில நடிகர் சித்திக் செயலாளர் பொறுப்புல இருந்து விலகணும்னு சொல்லி எதிர்ப்பு கிளம்ப அவரும் செயலாளர் பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் ரியாஸ் கான் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ரேவதி சம்பத். இதே போல கேரளா திரைப்பட அகாடமி தலைவரும் இயக்குனருமான ரஞ்சித்துக்கு எதிராக வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேரோட பேர் அடிபட்டு இருக்குன்னு தெரியல. பட் இதோட தாக்கம் மத்த பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். சோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். பாய்.